வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா ஒரு இயர்பட் தான். இது ஸ்வீடனில் டிசைன் பண்ண இயர்பட். இது ஜெய்ஸோடது. ஜெய்ஸ்னாலே உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் தந்திருப்பாங்க. அதையும் அழுத்தினதுக்கப்புறம் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங்கை பிரித்து காமிக்கிறேன். பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டை எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலாவரியாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய இயர்பட்டும் நமக்கு தெரியுது, சார்ஜிங் டாக்கும் தெரியுது, டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் பிரித்து பார்த்துக்கலாம். இதை பிரிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா இயர்பட் தனியாக, 2 இயர்பட்டும் தனியாக டிப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வெளியே எடுத்துப்போம். அதுக்கப்புறமா சார்ஜிங் டாக்கும் வெளியே எடுத்துப்போம். சார்ஜிங் டாக்கை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வெளியே எடுக்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஒரு வழியாக இப்போதைக்கு வெளியே எடுத்துட்டோம். சார்ஜிங் டாக்கை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னா, யூசர் மேனுவல் தந்திருக்காங்க, அப்புறமாட்டு அசரிஸ் பாக்ஸ் தந்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். அசரிஸ் பாக்ஸை பிரிக்கும் போது சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதுக்கப்புறமா 3 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி சார்ஜிங் டாக் இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். சார்ஜிங் டாக்கை பொறுத்த மட்டும் அதோட ஃப்ரண்டில் உங்களுக்கு ஜெய்ஸோட லோகோ போட்டிருக்காங்க. கீழ் பகுதியில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன், பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்கு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. இனி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பிளிட்ஸில் ஃபோடா F8 ஏதோ ஒரு மாடல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு சார்ஜிங் டாக் பற்றினா கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். இனி உங்களுக்கு இயர்பட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு 6mm டிரைவர் தந்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. ஒயர்லெஸ் கோடிங் எஸ்பிசி சப்போர்ட்டட். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வரக்கூடிய காலை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் டேப், அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு அதோட சைட் பகுதியில் நீங்கள் இன்னொரு வாட்டி டேப் பண்ணும்போது காலை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். இதுக்கப்புறமா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்திங்கன்னா கூகுளோட சிரி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோனை பொறுத்த மட்டும் மைக்ரோஃபோன் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4.5 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சு, எக்கச்சக்கமான கேட்ஜெட், 2 ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ போதிய டைம் இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு 7 நாளுக்கு மேலே இருக்கும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே ஹோல்டில் வச்சுட்டேன். இவ்வளோ தான் என்னால் செக் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் சார்ஜிங் டாக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேக்கப் கொடுக்குது. இதை ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், இதை இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் இதை குட்டுன்னு சொல்லிக்கலாம், பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்டுன்னு சொல்லிக்கிறேன், பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. குறிப்பாக சொல்ல போனால் இப்போ வெளிநாட்டு ஹெட்ஃபோன் தான் நான் பயன்படுத்துவேன். அந்த இதில் இருந்தீங்கன்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். இல்லை கம்மி பட்ஜெட்டில் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதற்கு அல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.